அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பேக்கிங் விலாகில் பன்னீர் பீஸா தான் பண்ணியிருந்தோம். இது வீட்டில் கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. நான் செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னா வீட்டில் திங்ஸ் இருந்தால் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இல்லைன்ற பட்சத்துக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆக தானே செய்யும். அது மாதிரி நானும் எனக்கு எங்கள் அண்ணன், என் ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது மூணுலேயுமே என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கல அவள் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வருவான் திருச்சியில். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்ததும் சரி, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததும் சரி, அந்த டேஸ்ட் வந்ததே கிடையாது. சரி நம்மளும் செய்வோம். நம்மளுக்கு பீஸா அவள் வாங்கி கொடுத்ததும் பிடிக்கும். சரி நம்ம செய்கிறது எந்த வளரில் வருது அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்து உண்மையிலே நினச்சி கூட பார்க்க அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அப்படியே இருந்துச்சு. நானே ஃபஸ்ட்டு ஒரு பைட் எடுத்துகிட்டு ஸ்டன் ஆகிட்டேன். அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா அது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் ஃபேமிலிக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மாலாம், என் பசங்களாம் ஒரு சின்ன கப் ட்ராஃபி எடுத்துகிட்டு வந்து அம்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து அது ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இந்த பீஸா என் லைஃப் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹாப்பினஸ்மாகவே இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் 2 நாள் முடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பசங்க உனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன்னு.